8ஆம் இடத்துல இப்போது செவ்வாய் வருகிறார். இந்த மாதம் முழுவதும் அவர் 8ஆம் இடத்துல தான் இருப்பார். நல்ல வேலையாக அங்கே குருவின் பார்வையில் இருப்பார். 8ல் செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும்? டக்குன்னு யாரையாவது பேசிடுவீங்க. உண்மையிலே ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமை தான், யோசித்து தான் பேசுவீங்க. ஆனால் மனிதர்கள் எல்லா நேரங்கள்லையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு 23 நாட்கள் கொஞ்சம் வாக்கில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போட்டுறாதீங்க. இவர் காசு தரலன்னா நான் கொடுக்குறேன்னு சொல்லிடாதீங்க. இவர் எனக்கு நல்லா தெரியுங்க, சூப்பர் மேனுங்க, நான் கேரண்டிங்க. இந்த நான் கேரண்டிங்கன்ற வார்த்தையே டிசம்பர் மாதம் உங்களுக்கு வரக்கூடாது. எதிலும் கொஞ்சம் பக்குவமாக நிதானமாக இருக்கக்கூடிய தன்மை, உங்களை கோபப்படுத்தி பார்க்கக்கூடிய சில நிகழ்வுகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல டிசம்பர் மாதம் 20 நாட்கள் பின் 20 நாட்களுக்கு நடக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி பண விவகாரங்களில் கூட சகோதரர்களிடையே நல்ல இணக்கமான உறவுகள் இருக்கும். அண்ணனுக்கோ அக்காளுக்கோ உதவி செய்து சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க டிசம்பர் மாதம் அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும்.